ஸ்ரீநிதி வாடி கிளாஸுக்கு போகலாம். ஐயோ நம்ம புக்கு வேற வச்சுட்டு வரங்காட்டியும் ரொம்ப டைம் ஆச்சு. சரி வா கிளாஸுக்கு போகலாம். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி கிளாஸ்ல அந்த பெஞ்செல்லாம் காணோம். டீச்சரோட பெஞ்ச் மட்டும்தான் இருக்குது. என்னது அதுவும் டீச்சர் பெஞ்ச் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாக்கா என்னக்கா இப்போ இவ்வளோ பெருசாக டீச்சர் டேபிள் வச்சுருக்காங்க. நமக்கெல்லாம் இதுவே இல்லை, டேபிளே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறேன் இல்லவே இல்லை. சரி வாடி உட்காருவோம். எல்லாரும் வந்த உடனே எல்லாருக்கிட்டே கேட்கலாம். ஆமாக்கா சரி நானே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன். எப்பா நான் கடைசியில் போய் உக்காந்துக்கிறேன்ப்பா. உன்னோட ரோலே கடைசியில் உட்காந்துக்கிறேன். அப்போ தான் எனக்குலாம் சரி வரும். அக்கா விழுந்துக்கிட்டே இருக்கேங்க்கா. ஆமாம் இப்போ தான் கரெக்டாக உட்காந்துருக்குறேன். ஆமாடி விழுந்துக்கிட்டே இருக்குதுடி. இந்த தரம் ரொம்ப வழுக்குதுடி. அதனால தான் விழுந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நடுவில் இறச்சி வந்தால் பரவாயில்லாம். ஏய் யார் போர்டிலலாம் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் 200 எல்லாம் யார் எழுதி வச்சிருந்தா? சுமதி அக்கா வந்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அவ இன்னும் வரவே இல்லடி. எப்படி அவ எழுதியிருப்பா? மிஸ்ஸுங்க யாராச்சும் எடுத்திருப்பாங்க. ஜான்வி சீக்கிரம் வந்து தொலைடி. ஷோ இவ வேற ஆடி அசைஞ்சு வரா. ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீ என்னடி எதுவுமே இல்ல கிளாஸ்ல. வெறும் டீச்சரோட டேபிள் தான் இருக்கு. அதுவும் இவ்வளோ பெருசா இருக்குது. பிரின்சிபல் ரூம்ல இருக்கிற டேபிள் எடுத்து இங்க போட்டுருக்காங்க. என்னடி புதுசா ரெனோவேட் பண்ணாங்கன்னு தான் தெரியும். எப்படி ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஜான்வி என்ன இன்னும் வரக்காரோம். ஜான்வி வந்து தொலைடி. இருடா நை 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 நைன்னு கத்திக்கிட்டே இருக்க. வந்துட்டு தானே இருக்கிறேன். எப்பா அப்படியே பிரின்சிபல் மாதிரி அப்படியே அவ்வளோ ரூல்ஸ் போடுற. வரண்டா இருடா. என்னடி சாய்ஸ்ரீ நம்ம பெஞ்செல்லாம் காணோம். டீச்சர் டேபிள் தான் இருக்கு. அதுவும் பிரின்சிபல் ரூம்ல இருக்கிற மாதிரி போட்டுருக்குறாங்க. என்னடி இப்படி இருக்குது? அதுவும் எங்களுக்கு தெரியலடா. அது மட்டும் இல்லாம நம்ம வர்ஷினி டீச்சர் இன்னைக்கு வரமாட்டாங்கடா. ஏன்னா எக்ஸாம் இருக்குல்ல, ஹாஃப் டேல வேற ஏதாச்சும் மிஸ் தான் இன்சார்ஜா போடுவாங்கடா. எது அப்படியா? சரி சரி கீழே தான் உட்காந்தாகணும். நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே உட்காந்துக்கிறேன். அண்ணா எதுக்குண்ணா என்ன தள்ளி விட்டீங்க? அட பாங்கண்ணா நான் எப்படின்னா உட்காருவேன். போங்கண்ணா. எத்தனை வாட்டி நான் உட்காந்து எழுந்திருக்கிறதா? நம்ம கிளாஸுக்கு வந்தாச்சு. கிளாஸ்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னடி எல்லாரும் தரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்னடி பெஞ்சே இல்ல? என்னது இது? பெஞ்சில் தான் உட்கார வேணும் உங்க யாருக்குமே தெரியாதா? ஷோ என்னடா அது? தரையில் தான் உட்காந்து அவனு மிஸ் வந்த வாட்டி நான் கேட்குறேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோப்பா முடியலடா. உட்கார கூட முடியல. விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். சறுக்கிக்கிட்டே இருக்குதுடா. இது எப்படா உட்காருது? சரி எப்படியாச்சும் அப்படியே உட்கார வேண்டியதுதான். எப்பா அம்மா முடியலடா. என்னப்பா பெஞ்செல்லாம் காணோம். என்ன எல்லாரும் தரையில் உட்காந்துருக்குறீடா? என்னடி இது? போங்கடி. நான் இங்கே உட்காந்துக்க போகிறேன். எனக்கு நேராகவே நீ உட்காந்துக்கோ பிரியங்கா. ஆமாம் போடி. நம்ம 2 பேரும் கடைசி இதில் உட்காந்துக்கலாம். அப்போ தான் மிஸ் பார்த்தா தெரியாதுடி. நானும் உட்காந்துக்கிறேன்டி. அடுத்தது யார் வருவாங்கன்னே தெரில. வாங்கப்பா கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம். எல்லாம் இந்த சுமத்தியால தான். ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமாக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறான். ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமாக ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாடி பைத்தியக்காரி. ஆமாடினாலும் சீக்கிரமாக வந்திருப்பேன்டி. சீக்கிரமாக அந்த பிட்டாச்சு பண்ணியிருக்கலாம். எது பிட்டா? கிளாஸ் லீடர் நான் தான். உங்கள் 2 பேர்த்தையும் மாட்டி விடுற மிஸ்ஸுக்கிட்ட. சுமத்தியா கொக்கா? நான் தானே ஃபஸ்ட்டு எப்பயுமே உட்காருவேன். யார் ஃபஸ்ட்டு உட்காந்தா? ஜான்வி பின்னாடி போடி. நீ அப்பயே பிரின்சியோட ஃப்ரெண்டு தானே. நீ பிரின்சி பக்கத்துலேயே உட்காந்துக்கோ போ. நான் தான் இங்கே உட்காந்துருவேன். தள்ளு. இவ வந்து உக்காந்துட்டா. சரி நம்ம இங்கே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஆமாம் பெஞ்செல்லாம் எங்கே? நானும் வந்தோடனே
பார்த்தேன். என்ன பெஞ்சே இல்லை எங்கேயுமே. என்ன கன்றாவி கொடுமைதான் அது, பெஞ்சே இல்லை. ச்சே எப்பா. எல்லா பசங்களும் கிளாஸுக்கு வந்தக்கப்புறம் பிரின்சியோட கேம் ஸ்டார்ட். ஜான்வி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் பிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டி. என்னடி பிட் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? பேப்பரில் எனக்கும் கொஞ்சம் காமிடி, கெஞ்சி கேட்குறேன். மிஸ் வர மாதிரி இருக்கு, மிஸ் வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமேட்டு சொல்கிறேன். சரிடி சரிடி. ஓகே மேம், ஓகே மேம். பெல்லு வேறு அடிக்க போகுது. நானே கொஷின் பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் மேம். சரி போயிட்டு வாங்க மேம். நானும் என்னோட கிளாஸுக்கு போகிறேன். சரி மேம். பசங்களா, நான் தான் உங்களோட இன்விடேட்டாச், அதாவது இன்சார்ஜ். மிஸ் வந்திருக்கேன், ஒரு குட் மார்னிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசுறது சிரிக்கிறது அவ்வளோதான். இதுதானே உங்களுக்கு வேணும்? வா, எக்ஸாம் வந்துருச்சு. மது ரெட் வெல்வெட், என்னடி நான் இங்கிலீஷ் மிஸ் வருவாங்கன்னு பார்த்தேன், வர்ஷினி டீச்சர் வருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் மேக்ஸ் மிஸ் வந்திருக்காங்க. என்னடி பயமாக இருக்குதுடி எனக்கு. அமைதியாடுறா சும்மா. நானே கடுப்பில் உக்காந்துட்டு இருக்கிறேன், இவன் ஒருத்தர் அமைதியாடுறா சும்மா. மிஸ் வந்திருக்கேன், ஒரு குட் மார்னிங் விஷ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நத்திங். இன்னைக்கு நான் பிட்டு அடிச்சு மாடிடுறேன். நமக்கெல்லாம் இந்த மிஸ்ஸு சிம்பிள் தான், விட்டுரு விட்டுரு. ஒன்றும் விஷஸும் கிடையாது. ஆமாம், உங்ககிட்ட பேசி பேசி விஷ் கேட்டு கேட்டு நான் கீழே இருந்துட்டேன். சந்தோஷமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எப்பா பிரியங்கா, அவங்க விழுந்தப்ப கூட பேப்பர் எது கீழே உள்ள பாரு, அப்படி ஸ்ட்ராங்கா பேப்பரை பிடிச்சிட்டு இருக்காங்கடி. ஆமாப்பா, நானே மேக்ஸ் மிஸ் பார்த்தாரு எனக்கு பாத்ரூமே வந்துடும். இப்போ வேற பேப்பர் வேற அப்படியே துணியை கறி மாதிரி பண்ணுறாங்கடி, பயமா இருக்குதுடி. என்ன பேச்சு, விஷஸும் கிடையாது. எல்லாம் சொல்றது எத்தனை வாட்டி விஷஸ் கேட்குறேன். குட் மார்னிங் மேம், காட் பிளஸ் யூ மேம். எப்பா இப்போதான் சொல்கிறீங்க. பெல் அடிச்ச உடனே பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். ஓகே, பெல் அடிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துட்றேன். இந்தா ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி எடுத்துக்கோமா. இந்தா பாலா, பாலா காப்பி அடிக்கிற வேலை ஏதாச்சும் இருந்துச்சு. உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு இருமல் வந்துருச்சு. இந்தா சுமதி, நல்லா எழுதுமா, நீ தான் கிளாஸ் டாப்பராக வரணும், அப்போ தான் உங்கள் கிளாஸ் மிஸ், இது இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, உங்கள் கிளாஸ் டீச்சர் வர்ஷினி மேம் ரொம்ப சூப்பராக நினைப்பாங்க. இந்தாம்மா எடுத்துக்கோ, நீ எப்படியும் டாப்பராக தான் வருவேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த கிளாஸ்லேயே சுமதியும் அதுக்கப்புறமேட்டு மது ரெட் வெல்வெட்டும் தான் சூப்பர். அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க. மது ரெட் வெல்வெட்டும் இப்போ ரொம்ப சேட்டப் பண்ணி ஆடுறா. மது ரெட் வெல்வெட், நான் அவனை பார்த்துக்கிறேன். ஐயோ, கரெக்டாக என்னையே சொல்கிறாங்கப்பா. சரி சரி, இது கிளாஸ் டைம் இல்லை, எக்ஸாம் டைமு, வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இந்தா காவ்யா, பேப்பர் எடுத்துக்கோ. அடுத்தது இந்தாடா பாலு, உங்ககிட்ட பேப்பர் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது ரோசி, இந்தாமா. அடுத்தது பிரின்சியா, பிரின்சி இந்தா. ஓகே மேம். அடுத்தது ஜான்வி, ஜான்வி புதுசா வந்திருக்கமா, இந்தா நல்லா எழுது. ஓகே மேம். பாலா எதுவும் பண்றதில்ல, நீ தான் இந்த பிரின்சி கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற. அடுத்தது நீங்க எங்க போய் முடிய போதோ தெரியல எனக்கு. இந்தா சாய்ஸ்ரீ, உங்ககிட்ட கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்ரீநிதி பாரு, உன்னோட சின்ன பொண்ணு தானே, அவெல்லாம் நல்லா படிக்கிறாள்.
என்னது இது? உன்னோட 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 சைக்கிள் டெஸ்ட் பேப்பராது செக்க மாசம். இந்த அடுத்தது கையில் இந்த உன்னோட அக்கா பிரியங்கா கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற. அடுத்தது பிரியங்கா எல்லாத்துக்கும் வந்துருச்சா பேப்பரு? எஸ் மேம், வந்துருச்சு மேம், எல்லாத்துக்கும் பேப்பர் வந்துருச்சு. ஓகே, சூப்பர். எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர்லயே இருக்கும். நீங்க அதை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி அப்படியே பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? எல்லாரும் சீக்கிரம் டக்கு டக்குன்னு எழுதுங்க. பீரியடே முடிய போகுது. எல்லாரும் சீக்கிரம் எழுதுங்க. ஓகே மேம். பிரின்சி பிட் வச்சிருக்கிறேன்னு சொன்னல, காமெடி பிட்டை. இருடி காமிக்கிறேன். நான் படித்தது எல்லாமே வந்திருக்குடி. இங்கே பாரு, மஃப்ளருக்கு நான் பிட்டு இல்லை. பிட்டு எடுத்து பார்க்குறேன். பிட்டில் மஃப்ளருக்கு யூ வந்திருக்குடி. யூ எழுதிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஐயோ, எங்கள் அம்மாடி, பிரின்சிபல் ரீ, எங்கள் அம்மா வந்திருக்காங்கடி. ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்திருக்காங்களா? ஐயோ சூப்பர். பிரின்சி பிட் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொன்னா அவ்வளோதான், மாட்டிக்க போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எல்லாம் நல்லா தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க மேம். ஆமாம் மேம், எல்லோரும் நல்லா தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ரவுண்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்க. நான் சில்ட்ரன்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, மிஸ் வேறு வராங்களே. அப்படியே தூக்கி முன்னாடி யார் இருக்கிறா? சுமதி தான் இருக்கிறா. அவ பக்கத்தில் போட்டுற வேண்டியது தான். மிஸ்ஸஸ் சொல்கிறங்காட்டி நான் எல்லா ஆன்சர்ஸையும் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. நல்லா ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். நான் போய் மிஸ்ஸுக்கிட்ட போய் இப்போயே நான் பேப்பர் கொடுக்க போகிறேன். அம்மா வந்திருக்காங்களா? ஐயோ சூப்பர். பிரின்சி பிட் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொன்னா அவ்வளோதான், மாட்டிக்க போறா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எல்லாம் நல்லா தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க மேம். ஆமாம் மேம், எல்லோரும் நல்லா தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ரவுண்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்க. நான் சில்ட்ரன்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, மிஸ் வேறு வராங்களே. அப்படியே தூக்கி முன்னாடி யார் இருக்கிறா? சுமதி தான் இருக்கிறா. அவ பக்கத்தில் போட்டுற வேண்டியது தான். மிஸ்ஸஸ் சொல்கிறங்காட்டி நான் எல்லா ஆன்சர்ஸையும் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. நல்லா ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். நான் போய் மிஸ்ஸுக்கிட்ட போய் இப்போயே நான் பேப்பர் கொடுக்க போகிறேன். சுமதி, வாட் இஸ் திஸ்? என்னது இது? நீ எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்க. அது நீ நல்லா தான் படிக்கிற. என்ன உன்னோட பக்கத்தில் பிட் இருக்கு, பிட்டு பேப்பர் இருக்கு. என்னடி என்ன பண்ணுற? என்ன கரெக்டாக எல்லாமே நீ டாப்பர்னு பார்த்தேன். ஆனால் என்ன சுமதி பிட்டு பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கிற? ஸ்டாண்ட் அப் ஃபர்ஸ்ட். உன்னை நம்பி தானே வர்ஷினி டீச்சர் உன்னை கிளாஸ் லீடராக போட்டுருக்குறாங்க. என்ன சுமதி? மேம், வாட் இஸ் திஸ் மேம்? நான் எடுத்துட்டே வரல மேம் பிட்டு. யூ லையர். எதுக்கு போய் சொல்ற மேம்? நோ மேம். நீ எக்ஸாமே எழுத வேணாம். உன்னோட பேப்பர் கூட, அந்த பிட்டை கூட எல்லாமே செக் பண்ணுங்க மேம். என்ன மேம், நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே உட்காந்துருக்குறா பார்த்துருக்குறீங்க. என்ன மிஸ், நீங்க உட்காந்து பார்க்க வேண்டியது தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லை மேம். மேம் இங்க பாருங்க மேம், பிரின்சியோட ஹேண்ட் ரைட்டிங் மேம் இது. ஆனா சுமதி எல்லாமே கரெக்டா எழுதிருக்கா. வேற இந்த பேப்பர்ல இருக்கிறது வேற ஹேண்ட் ரைட்டிங் மேம். இதுல இருக்கிறது வேற ஹேண்ட் ரைட்டிங். நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாருங்க. என்னது இது? ஆமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரியே இல்லை.
இது கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா இது நல்லா முத்து முத்தா இருக்குது. ஆமா, எல்லாரோட ஆன்சர் பேப்பர்ஸும் நான் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாருது மாதிரி இருக்கு? ஸ்ரீநிதிது கிடையாது, பாலாது கிடையாது, காவியாதும் கிடையாது, பாலுதும் கிடையாது, சுமதி தான் லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஆனால் சுமதிதும் கிடையாது. பிரின்சி, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த பிட்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரியே இருக்கு பிரின்சி. மிஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ். பிரின்சி தான் மிஸ். என்னோட பொண்ணா இருந்தது. என்ன பிரின்சி, வாட் இஸ் திஸ்? வா, ஏன்ச்சி வா. நீ எக்ஸாமே எழுத தேவையில்ல. உன்னோட பேப்பரை நானே வச்சுக்கிறேன். என்ன பிரின்சி நீல எல்லாம் அவன் மேல பழி போட்டிருக்க, சுமதி மேல. வா, கம் ஹியர். நோ அம்மா 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 இல்லம்மா அம்மா. ஏய், என்னடி பிட் எடுத்துட்டு வந்திருக்கிற? மேம் பிரின்சி பிட் எடுத்துட்டு வந்திருக்கா மேம். எனக்கு வீட்லயே தெரியும் மேம். அவ உங்ககிட்ட இருந்து மறைச்சா மேம் பிட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அவ பிட் எடுத்துட்டு வந்திருக்கா மேம். பிரின்சி, என்னது இது? வீட்லயே பிட் ரெடி பண்ணிருக்கியா? அதனால தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பிட் ரெடி பண்ணிருக்கிற. என்ன நீ? மேம், நோ மேம், இல்லம்மா, நான் அப்படி பண்ணலம்மா அம்மா. பிரின்சி, திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். நீ எக்ஸாமே எழுத தேவையில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். எக்ஸாமே எழுத வேணாம் நீ. அம்மா, வேணும்மா அம்மா. நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கூல்ல ஆடிக்கிட்டு இருந்த. உன்னை வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேன் உன்னை. இல்லம்மாம்மா, ஒன்றும் தேவையில்ல மேம். இவளை எக்ஸாமே எழுத விடாதீங்க மேம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இவ ஃபஸ்ட்டு ஒழுங்காக படிக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு இவளை எக்ஸாம் எழுத விடுறேன் நான். ஃபஸ்ட்டு பிரின்சி, வீட்டுக்கு வா பிரின்சி. நான் போகிறேன் மேம். நல்லா கவனிங்க மேம் ஸ்டூடெண்ட்ஸை. சுமதி, நீ எக்ஸாம் எழுதுமா? பா, முடியல. சுமதி, நீ ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டியா? எஸ் மிஸ், ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டேன். உங்ககிட்டயே கொடுக்கறதுக்கு தான் நம்ம எஞ்சி வந்தேன். அதுங்காட்டி பிரின்சிபல் மிஸ் வந்து என் பக்கத்தில் இருக்கிற பிட்டை பார்த்துட்டாங்க மேம். ஓகே பிரின்சி, நீ இங்கே வந்து உட்காருவா. நீல் டவுன் பண்ண நீ, அப்பதான் நீல சரி வருவ. நோ மேம். ஓ, எதுக்கு நோ மேம்? நீல் டவுன் பண்ணு மேம். நோ மேம். இதுதான் நான் அப்பவே எதிர்பார்த்தேன் மேம். சுமதி, நீ அங்கே உட்காருமா. எல்லாரும் எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா? இந்த கலவரத்தில் இதுவே மறந்துட்டேன். பெல் அடிச்ச உடனே வாங்கிடுறேன். பெல்லும் அடிச்சிருச்சு. உங்க எல்லாத்தோட பேப்பர் கொடுங்க. ஸ்ரீநிதி பேப்பர் கொடுமா. பாலா பேப்பர் கொடு. பாலு, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எஸ் மிஸ், எல்லாருமே எழுதிட்டோம். கையல் கொடு. சாய்ஸ்ரீ கொடு. பிரியங்கா கொடு. ஜான்வி கொடு. மது ரெட் வெல்வெட் கொடு. விஜய் கொடு. ஓகே, எல்லாத்தோட பேப்பரும் வாங்கிட்டேன் நான். பாய். ஆமால ரோசி, பாலு, எழுதிட்டீங்களா? எவ்வளோ நேரம் எழுதுவீங்க? சரி, எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, நான் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். அவ்வளோதான், எக்ஸாம் முடிஞ்சிட்டு. இந்த பிரின்சியால எக்ஸாம் முடிஞ்சதே எனக்கு தெரியலப்பா.